சீரியஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னா இந்த கொஸ்டின் ஈஸி தான். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பாருங்கள். கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். ஏ என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்களில் 33% பெற்றதால் தேர்ச்சி பெறுவதற்கு 15 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றார். பி என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 46% பெற்று தேர்ச்சி பெறும் மதிப்பெண்ணில் 24 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார். எனில் தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச சாதனை கேட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டாலே என்ன இதுக்கு ஃபார்முலானா m is equal to 100 into a plus b divided by y minus x. இது m பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் m equal to ஓகேங்களா 100 a plus bங்கிறது இங்கே என்ன மார்க் கொடுத்துருக்காங்களோ அந்த மார்க்குங்க. இத்தனை மதிப்பெண்களை பாஸ், இத்தனை மதிப்பெண்களை ஃபெயில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான். அப்போது a இந்த கணக்கில் a பார்த்தீங்கன்னா a equal to 15 ஓகேங்களா. b is equal to 24 அது வந்து மார்க்ஸ் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா y minus y x என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க அதுதான் y x. அப்போ y is equal to y பார்த்தீங்கன்னா 33, அதாவது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தான் அந்த இடத்துல. y வந்து 33, x பார்த்தீங்கன்னா 46 ஓகேங்களா. இதோட டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். வரது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ m is equal to 100 into a plus b நாங்கள் 24 15 39. இங்கே டிஃப்ரென்ஸ் நாங்கள் வரும் 46 33க்கும் 13ங்களா. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 3ங்களா. அப்போது m is equal to 300ங்க. 100 into 3 300 300 வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 100% இது ஓகேங்களா. கேட்சரி பார்த்தீங்கன்னா m is equal to 100 100% ஓகேங்களா. அதான் மேக்ஸிமம் மார்க்ஸ் இதுதான். பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா தேர்ச்சி பெறுவதற்கு எனில் தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச சாதனை கேட்டுருக்காங்க ஓகேங்களா. என்னன்னா இப்போ நம்ம சாதனை என்ன கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி தான் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ பார்த்தீங்கன்னா 33% பெற்று தேர்ச்சி பெறுக்கு 15 மதிப்பெண் குறைவாக பெற்றார் போட்டுருக்காங்க ஓகேங்களா. அப்போது 100%ங்கிறது 300னா 15 மார்க் எந்த சதவீதங்க அதை கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சி இந்த 33% கூட்டினாங்க அதான் குறைந்தபட்ச சதவீதம் ஓகேங்களா. பாருங்கள் இது எத்தனை வரும் வச்சிங்கன்னா இதுக்கு கேன்சல் ஆகிடுங்களா. இது வச்சிங்கன்னா 5. அப்போ x is equal to 5%ங்க. அப்போது x is equal to 5%. அவன் ஆல்ரெடி எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான் 30% வாங்கியிருக்கானா. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா வரதாங்க ஆன்சர் 37%. அப்போது நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 37% தாங்க ஆன்சர். ஷார்ட்கட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது பர்சன்டேஜ் கணக்கு தான். இதுவுமே டிஎன்பிஎஸ்சி பிவிக்யூ அதுவுமே கண்டிப்பாக வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒரு ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நல்லாவே புரியும். ஒரு தடவை பாருங்கள் கண்டிப்பாக புரியாமல் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் டிஎன்பிஎஸ்சி பிவிக்யூக்கு நம்ம மேக்ஸ் பண்ணுற டிஎன்பிஎஸ்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.